இந்த தொகுதியில பெரம்பூர் தொகுதியில வந்து விஜய் ஜெயிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு எதிர்பார்த்து இந்த அளவுக்கு ஒரு வெற்றி வரும்னு. எம்எல்ஏ வேற, அவங்க தொகுதி எம்எல்ஏ வேற. எந்த அளவுக்கு யாருமே எதிர்பார்க்கல, ஜெயிச்சிட்டாரு. ஆனா அவர் சொன்னதெல்லாம் செஞ்சா நல்லா இருக்கும். அவர் சொன்ன எல்லா வாக்குறுதிகளுமே செஞ்சா நல்லா இருக்கும். ஜனங்க அவரை நம்புவாங்க. பொதுவா சிஎம் தொகுதி அப்படிங்கறதுனால ஸ்பெஷலா இருக்கும். அதுவும் இந்த தொகுதியில என்னென்ன டிஃபரெண்டா பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவர் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரியும். ஆல்ரெடி தொகுதியில அவர் எல்லாமே செஞ்சிருக்காரு. இவர் வந்து என்ன செய்யறான்றத இனி வரப்போற காலத்துல தான் பார்க்கணும். அவர் கொடுத்த வாக்குறுதி எல்லாமே செஞ்சுட்டாருன்னா ஜெயிச்சிட்டாரு. மாசம் மாசம் வர்றேன் அப்படின்னு இருக்காரு அவரோட தொகுதிக்கு. பெரம்பூர் என்னோட தொகுதிக்கு நான் மாசம் மாசம் வர்றேன், அவங்கள வந்து பாக்குறேன் அப்படின்னு இருக்காரு. ஆகட்டும், எங்களுக்கும் சில பிரச்சனை எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நாங்க சொல்லணும். அதை அவர் நிறைவேற்றினா இருக்கும். நல்லதுதான் மாசம் மாசம் வந்தா. ஓகேக்கா. யாருமே எதிர்பார்க்காது. ரெண்டே வருஷம் தான் அவர் வந்தாரு, வந்து பிரச்சாரம் பண்ணாரு, முதலமைச்சரா ஆயிட்டாரு. யாருமே எதிர்பார்க்காது. மக்களோட இது அவர் நல்லா செஞ்சாருன்னா போதும்.